அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீக்கெண்ட் எபிசோட் சனிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கு. இன்னும் ப்ரோமோ எதுவும் போடலை. இந்த ஒரு வாரம் எப்படா போச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு எப்படின்னா போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா இது வீக் டே எபிசோடு, என்னடா பண்ணுறீங்க, ஒரு மண்ணாங்கட்டியும் வீட்டுக்குள்ளே இல்லை, கண்டென்ட் இல்லை, எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஃபேட்மேன் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ளே இல்லாதது எந்த அளவுக்கு லாஸு. ஒருத்தர் இருக்கும்போது அருமை தெரியாதுடா, போன பிறகுதான்டா அருமை தெரியும்னு சொல்றது உண்மையாயிடுச்சு. பார்த்தீங்களா? போன வாரத்தில் இந்த வீடு எப்படி இருந்துச்சு, இந்த வாரத்தில் இந்த வீடு எப்படி இருந்துச்சு, ஏன் அப்படி ஆச்சு, அந்த அந்த ஒரு மனுஷனை நம்ம வெளியில் ஏன் எடுத்தோம், மக்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை போய் நம்ம இப்படி நினச்சிட்டோமே, அவர் இல்லாதது எவ்வளோ பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வாண்டடாக அவர் எடுத்துட்டாங்க. ஓட்டிங் படி அவர் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் இருந்திருந்தா இந்த வாரம் டிஆர்பி நல்லா போயிருக்கும். அவர் எடுத்து தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு லாஸ் தான். ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமான ஒரு லாஸாக தான் ஃபேட்மேன் சாரோடைய அந்த எவிக்ஷன் இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு ஒரு வழியாக விஜய் சேதுபதி அவர்கள் வரப்போறாங்க. அவர் தான் கண்டென்ட் கொடுக்க போறாரு. யார் யாரை எப்படி என்ன பண்ண போறாருன்றத பொறுமையாக தான் நம்ம பார்க்கணும். ஏன் இந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரத்தில் அவர் ஹோஸ்ட் பண்ணாம ரோஸ்ட் பண்ண விதம் தான் மக்களுக்கு பிடிச்சு போச்சு. கருணையே இல்லாம, கொஞ்சம் கூட கருணையே இல்லாம எல்லாரையும் மாறுகால் வாங்கினாப்புல. ஸோ இந்த வாரத்தில் நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் விஜய் சேதுபதி சார் அவர்கள் அட்ரஸ் செய்வாரா அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். ஒன்று ஜாக்லினுடைய தொடர்ச்சியான அழுகை, அப்புறம் சாச்சனாவுடைய அழுகை, முத்துக்குமரன் தொடர்ச்சியாக பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, பாய்ஸ் டீமில் இந்த மாதிரி எல்லா டாஸ்க்லையும் கோட்டை விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் பேசுவாரா? இந்த வாரத்தில் நடந்த பிரச்சனைகள், அர்ணவ் அன்சிதா வச்சு கேம் விளையாடுறது, சத்யாவுடைய கேப்டன்சி பற்றி பேசலாம், தர்ஷா குப்தாவுடைய குக்கிங்கை பற்றி பேசலாம். இப்படி விஜய் சேதுபதி அவர்கள் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா அவர் அட்ரஸ் பண்ணுவாரா, யார் எவிக்ட் ஆக போகிறாங்க, இப்படி பல கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் அவர் பேசுவார் நான் நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ குட்டியாக ஒரு சம்மரி பார்த்துட்டோம் அப்படின்னா, அவர் எதெல்லாம் இன்னைக்கு முக்கியமாக அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒன்று, இந்த பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீமுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை. அன்றைக்கி பயங்கரமாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. சாச்சனாலாம் பயங்கரமாக பண்ணாங்க. குக்கிங் டீமில் 2 பேர் தான் இருக்கணும், அது இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. பாய்ஸ் டீமில் மூளையாக செயல்படுபவர் ஒருத்தர் முத்துக்குமரன். ஏன்னா போன வாரமே எல்லாருமே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்றதை அவர் சொல்லியிருந்தாரு. இந்த வாரம் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஒருத்தருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி நிச்சயமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அர்ணவுக்கும் அன்ஷிதாக்கும் நடுவில் இருந்தால் அந்த பிரச்சனை பற்றி கண்டிப்பாக அவர் பேசுவார். தர்ஷா குப்தாவுடைய தொடர்ச்சியான அழுகை, அந்த சமையலில் நடந்த அந்த பிரச்சனைகளை பற்றி கண்டிப்பாக பேசுவாருன்னு நினைக்கிறேன். டாஸ்கில் கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணாங்க இல்லையா? ஸோ பாய்ஸ் டீம் எதில் லேகாக இருக்காங்க அப்படின்றத பற்றி கண்டிப்பாக பேசுவார். சத்யாவுடைய கேப்டன்சி, சாச்சனாவுடைய தொடர்ச்சியான அழுகை, இப்போ ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ கான்ஃபிடென்ட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாமே இன்னைக்கு அட்ரஸ் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வேற என்னென்ன இஷ்யூஸ்லாம் அட்ரஸ் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.